வணக்கம் மக்களே, வெல்கம் டு விடியல் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கார்த்திகேயன். போன பதிவில் ஒரு சிறப்பான புத்தகத்தை பற்றி பார்த்தோம். இந்த பதிவிலையும் அதே மாதிரி வேறு ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். உடலுக்கு உடற்பயிற்சி எப்படி சிறந்ததோ அதே மாதிரி நம் மனசுக்கும் அறிவுக்கும் சிறப்பானதுன்னு சொன்னால் அது புத்தகம் வாசிப்பதுன்னு சொல்லலாம். சிறந்த புத்தக வாசிப்பானது ஒரு முழுமையான மனிதனை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது புத்தகத்தை படிக்கிறதுனால பல தகவல்கள் நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் பல தீர்வுகளை பெற முடியும். இதனால நம்மளை சுத்தி இருக்கிற ஆளுங்கிட்ட திறன்பட பேச உதவியா இருக்கும். மன அழுத்தத்தையும் குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்தா இந்த புத்தகம் படிக்கிறது சொல்லலாம். அப்படிப்பட்ட புத்தகத்தை பத்தி தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். பெண்களுக்கு மைல்கல்லா இருக்கக்கூடிய அந்த புத்தகம் தான் பெண்மையின் ஆண்மை. இது மகளிருக்கான புத்தகம். மகளிரின் உன்னதத்தை தொகுத்து வழங்கிய புத்தகமாகும். அதாவது பெண் என்பவள் யார், அவளின் குணாதிசயங்கள் எவை, பெண்மையின் தன்மை என்ன, சிறப்புகள் என்ன, உண்மையான பெண் சுதந்திரம் எது, உலகம் போற்றும் சாதனை பெண்கள் எவரவர் என பெண்மைக்குண்டான சிறப்பை எடுத்து சொல்லும் உன்னத புத்தகம் தான் இந்த பெண்மையின் ஆண்மை. இன்னும் எளிமையா சொல்லணும்னா, பெண்களுக்குள்ளும் ஆண்மகனுக்கு உண்டான வீரம் மறைந்து கிடக்கிறது. அதை எவ்வாறு வெளிக்கொண்டு வருவது அப்படிங்கிறத யதார்த்தமா எடுத்துரைக்கும் புத்தகம் தான் இந்த பெண்மையின் ஆண்மை. இது பெண்களுக்கான ஒரு விடிவெள்ளி புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இத அனைத்து பெண்களும், பள்ளி கல்லூரி மாணவிகளும் என ஏன் ஆண்கள் கூட படிச்சு புரிஞ்சு அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கலாம். இந்த புத்தகத்தை பெண்கள் எல்லோரும் வாங்கி படிச்சு தங்களை சிங்கப்பெண்ணா வலம் வரலாம். அப்புறம் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எல்லோரும் மறக்காம உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க. நன்றி.